வணக்கம். கோதை தமிழ் காணொளி. கண்ணதாசனை புரிந்து கொள்வோம். இந்த தொடரில் பாடல் மனம் 4. பேசுவது கோதை தனபாலன். இன்று மறுபடியும் ஒரு இலக்கிய தரத்தில் ஒரு பாசமிகு வரிகளை பார்ப்போம். இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. காதல் வயப்பட்ட தங்கை தன்னையும் அறியாமல் சந்தோஷத்தில் காதலனுக்கு தூது சொல்வது போல் ஒரு பாடலை பாடுகிறார். இது போலீஸ்காரன் மகள் திரையில் வரும் ஒரு பாடல். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாய் என்ற ஒரு பாடல். அவள் நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள் என்றெல்லாம் சொல்லி பாடும் பொழுது அதை மறைந்திருந்து அவளது சகோதரன் கேட்கிறான். அவனுக்கு பாடல் வரிகளை பார்க்கும் பொழுது ஒரு தங்கை காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்ற உணர்வு புரிந்து கொள்கிறது. கோபமில்லை, குறையும் இல்லை. அவன் பதிலுக்கு அதே பாடலில் பாடுகிறாள். இவள் அண்ணனை மறந்து பாடுகிறாள். கண்ணனை தேடும் இவள் அண்ணனை மறந்து பாடுகிறாள். இவள் மனதில் உள்ளதை நீ சொல்லாயோ, அண்ணனை மறந்துவிட்ட சங்கதியையும் சேர்த்து நீ போய் அவளிடம் சொல்லு அப்படின் போது வரும். இது அருமையான ஒரு வரி. கண்ணனை அவள் பாடுவது தன் காதலனுக்கு தென்றலை தூதுவிடுவது போல் இருக்கும். அவள் அதில் சொல்லும் செய்தி, வண்ண மலர்களில் கரும்பாவால் உன் மனதுக்குள், வண்ண மலர்களில் அரும்பாவால் உன் மனதுக்குள் கரும்பாவால், இன்று அலைகடல் துரும்பானாள் என்று ஒருமொழி சொல்லாயோ என்று தனது காதலின் தாக்கத்தை நாயகனுக்கு அவள் சொல்லி அனுப்புகிறாள். பிறகு நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள், தினம் நிலவுக்கு துணை போனால் விடிந்ததும் துயில்கின்றாள் என்ற வேதனையும் கூறாயோ என்ற வரிகளை அவள் பாடும் பொழுது அதை கேட்டு கொண்டிருக்கும் அவள் அண்ணனுக்கு அவளது காதல் வேகம் புரிகிறது. உடனே அவனும் அதே இதில், இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும் என் அன்பை சொல்வதும் சரிதானா, தன் கண்ணனை தேடுகின்றாள், இந்த அண்ணனை மறந்து விட்டாள் என்ற ஒரு மொழியையும் அவளுடன் சேர்த்து திரும்பி போய் சொல் என்கிறான். அவள் தூதுவிட்டு திரும்பி வரும் தென்றலோடு இவனது செய்தியும் சேர்த்து கொண்டு போய் சொல்ல வேண்டுமா? இதுதான் அதில் உள்ள சூட்சுமம். அவர்களுக்குள் எப்படி ஒரு பாசப்பிணைப்பு இருக்கிறது பாருங்கள். அதை அழகாக கண்ணதாசன் இந்த வரிகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது இன்று கேட்கவும் சுகமானது, படிக்கவும் சுகமானது. அந்த பாச உணர்வை நினைத்து பார்க்கும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. அந்த காதலன் யார் என்று தெரியாமலே அவளது காதலை அங்கீகரிக்கும் அண்ணனது ஒரு மனநிலையை, ஒரு அன்பான நிலையை நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். நன்றி. மறுபடியும் வேறொரு கோணத்தில் கண்ணதாசன் பாடலை பற்றி நாம் பார்ப்போம். வணக்கம்.